ஒயிட் ரோஸ், ஆனந்தி, ஆர்கே சுரேஷ் இவங்களாம் லீட் ரோலில் நடித்த இந்த படம் பார்த்தீங்கன்னா சைக்கோ த்ரில்லர் மூவியை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து போலியான மீன்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அதை கண்டிப்பாக யாருமே நம்பாதீங்க. அப்போ நான் நல்லாவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இல்லை அப்படின்றதையும் நான் சொல்ல வரல. இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி வந்து நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அவங்க கணவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை. அவங்களோட லைஃப் வந்து நார்மலாக ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஒரு டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது போலீஸ் என்கவுண்டரில் தவறுதலாக இவங்களோட ஹஸ்பண்டை சுட்டு கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து தீவிரவாதி லிஸ்ட்டில் ஆட் பண்ணி அதையும் வந்து பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வாங்கின கடனாக இருக்கட்டும், அவங்க குழந்தைய வளர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு கடைசியில் ப்ராஸ்டிடியூட் தொழில் தான் கரெக்டான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் சேர்றாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. ஒரு கணவனை இழந்த பெண்கள் இந்த மாதிரியான ஒரு தொழிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து குறிக்குதா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னே தெரில. எவ்வளவோ பெண்கள் வந்து விதவை பெண்களை மாறினாலும் அவங்களும் தனித்து நின்று நல்ல ஒரு ஒர்க் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்கள குழந்தையும் அழகாக வளர்த்து கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான இதை இவங்க வந்து டவுன் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு புரியவே இல்லை. என்ன இதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலிருந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஆர்கே சுரேஷ் மாட்டிக்கிறாங்க. ஆர்கே சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோவான ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து எப்படி வந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கணவன் வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இவங்க வந்து அவங்களோட அப்பாட்ட போய் அவங்க வந்து என்னை ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எந்த அப்பனாவது வந்து இந்த மாதிரி பொண்ணு வந்து நிற்கும்போது அவங்கள ஏற்றுக்காமல் ப்ராஸ்டியூஷன் தொழில் போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிருப்பானா அப்படின்றது எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பான பெண்கள் வந்து விபச்சார தொழிலுக்கு தான் போகணும் அப்படின்றது வந்து என்ன கட்டாயம் அப்படின்னு தெரியல. ஏன்னா நல்ல ஒர்க் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து எல்லா பெண்களும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த படமாவது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து இவங்க ஆனந்தியோட லைஃப்பை வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியான இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயாவது கதைக்குள்ளே வந்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கே தவிர்த்து ரொம்பவும் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நார்மலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் அதிகமாக வருது. படத்தை டோட்டலாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 1 டைம் வாட்சபிள் மூவியாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள்.